பழனி முருகனின் தண்டத்தில் இருக்கும் அந்த கிளியின் ரகசியம் தெரியுமா? முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் பழனி. இந்த கோவிலில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானின் கைத்தண்டத்தில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதற்கு பின்னால் ஒரு அதிசயமான கதை இருக்கிறது. முன்பு அருணகிரிநாதர் என்ற தீவிர முருக பக்தர் இருந்தார். அவரின் பக்தியையும் புகழையும் பொறாமைப்பட்ட ஒரு புலவன் சம்பந்தாண்டான் அவரை சோதிக்க ஒரு சூழ்ச்சி செய்தான். அவன் திருவண்ணாமலை மன்னரிடம் கூறி, அருணகிரிநாதர் தேவலோகத்துக்கு சென்று பாரிஜாத மலர் கொண்டு வரட்டும் என்று கட்டளை விடச் செய்தான். மன்னரின் கட்டளையை ஏற்ற அருணகிரிநாதர் தன் உயிரை ஒரு கிளியில் செலுத்தி உடலை கோபுரத்தில் விட்டு தேவலோகத்திற்கு பறந்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை தகனம் செய்துவிட்டான். பாரிஜாத மலருடன் திரும்பி வந்த அருணகிரிநாதர் தன் உடலில்லாமல் திகைத்துப் போனார். அப்போது முருகப்பெருமான் தோன்றி கூறினார், உடல் போனால் என்ன, நீ என் பக்கத்திலேயே இருப்பாய். அவ்வாறு கூறி அந்த கிளியை தன் தண்டத்தில் அமர்த்தினார். அன்று முதல் பழனி முருகனின் தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்.